அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எபிரேயர் 2:8 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. அப்ப இயேசுவின் பாடுகளை நாம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர் சோதிக்கப்பட்டார். அவருக்கு பல சோதனைகள் பாருங்க. கேக்குறாங்க, நீங்க தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வாங்க. பேதுரு சொல்றாரு, நீங்க தேவனுடைய குமாரனை இப்படிலாம் நடக்கூடாதுன்னு. கூட இருந்தவனும் அவன் நம்பல. மற்ற ஜனங்கள் அவர் அற்புதங்களை செய்தெல்லாம் பார்த்த ஜனங்களும் நம்பல. வெளியிருந்து வந்த யூதர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் இந்த சோதனைகளெல்லாம் ஜெயித்து ஜெயம் பெற்றவராய் மரணத்தை வென்றார். சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம போகிற அந்த கடினமான பாதைகளிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். சில நேரம் இந்த பாதையை ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? இந்த பாதையில நான் ஏன் நடக்கணும்? நான் நல்லதானே செஞ்சேன், நான் கர்த்தரை தானே தேடினேன், நான் கர்த்தரை தானே விசுவாசித்தேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த சோதனை? இப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். நீ கேள்வி கேட்காத, நான் உனக்கு உதவி செய்ய உன் கூட இருக்கிறேன். என்னுடைய உதவியை நீ பெற்றுக்கொண்டு இந்த பாதையை கடந்து முன்னேறி செல் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாம, முறுமுறுக்காம, குறை சொல்லாம, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறத நீங்க அனுபவித்து அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு அவர் உங்க கூட இருக்கிறபடியால் அவருடைய வழிநடத்தலின்படி நீங்க வழிநடந்து இந்த கடினமான பாதைகளில் இருந்து நீங்க அப்படியே இதை கடந்து வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதுதான் தேவன் உங்களுக்கு நான் வைத்திருக்கிற திட்டம். அதுதான் உங்களை பற்றி அவருடைய விருப்பமும் கூட. எனவே நான் சொல்லுகிறேன், உதவி செய்ய வல்லவர் இந்த தேவன் இன்று உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சோதனைகளை நீங்கள் கடப்பீர்கள், இதை சாதனையாய் மாற்றுவீர்கள், வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு தேவநாமத்தின் மகிமைக்காக செல்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.